லைஃப் இஸ் அ மேஜிக். நான் கார்த்திக் வேலு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா தயவு செய்து யார் பேரும் சொல்லிடாதீங்க. அது உங்களுடைய அப்பா தாங்க. தான் பையன் டை கட்டணுங்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க யாரு முன்னாடி வேணா கை கட்டி நிக்க தயாரா இருக்க மனுஷன் அப்பா. தான் பொண்ணு ஏசி ரூம்ல வாழணுங்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க வியர்வையோடய சுத்துற மனுஷன் தான் அப்பா. ஆக்சுவலா வேலை செய்யற இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு முதுகெலும்பு உடைய பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து குடும்பத்துக்காக சந்தோஷமா செலவு செய்யக்கூடிய மனுஷன் தாங்க அப்பா. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் கூட அந்த மனுஷன் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. இன்னும் உண்மையா சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல உங்களை குளிப்பாட்டி இருப்பாங்க, உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க, உங்களை போட்டிட்டு கோவில் திருவிழாக்கு சினிமாக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நாளைக்கு அவங்க வயசான பிறகு இதே இதை நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா வாழும் போதே நீங்க பூமியில சொர்க்கத்தை பார்ப்பீங்க. அப்பா உயிரோட இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது அப்படிம்பாங்க. எந்த சொந்த பந்தமும் வந்து 500 1000 கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்பா உயிரோட இல்லைன்னா எந்த சொந்த பந்தமும் வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. பக்கத்துல இருக்கும்போது அவங்கள கொண்டாடுறதை விட்டுட்டு அவங்கள பாடையில அனுப்பி விட்டு படையல் போட்டு படிச்சீங்கன்னா கூட எந்த ஒரு யூஸும் இருக்காது. 5 வயசுல ஒவ்வொரு பையனுக்கும் ஹீரோ அப்பா, 25 வயசுல வில்லனா தெரிவாரு. அதே மனுஷன் 50 வயசு ஆகும்போது ஒவ்வொரு பையனுக்கும் கடவுளா தெரிவாரு. அவரு தாங்க அப்பா. அப்பா என்பது ஒரு உறவு கிடையாது, அது ஒரு உணர்வு.